வணக்கம் மக்களே. அதாவது யூடியூப்ல நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா வராம போயிடலாமா அப்படின்னு இருக்கு. நம்ம ஒரு இதை ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா 10 கண்டென்ட் பளிச்சுன்னு கொடுக்குறாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நான் ஒண்ணுமே பண்ண முடியாது மக்களே. எதா இருந்தாலும் நீங்க குறை சொல்றேன்னு சொல்றீங்க. பட் அப்படி குறை சொல்லுகிற விதத்தில் பயணிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க அரிசி புழுங்கரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அந்த காட்சியை பார்த்துட்டு வாங்க. பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் யூஸ்லெஸ். பொருளாதாரத்துக்கு யாரும் ஜெபிக்காதீங்க. சோ பலர் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு கூட்டம்லாம் நடத்துறாங்களே. இன்னும் இவரு வியாபாரம் பெருகிறதுக்காக வேண்டி பயங்கரமாலாம் மீட்டிங் போடுறாங்க. இப்படி பலரு இருக்கக்கூடிய அத்தனை நவ பாஸ்டர்மார்களும் செழிப்பு உபதேசம் பண்றவங்க பூரா பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு எல்லாம் போட்டு கூட்டம் போடுறாங்க. ஜெபிக்க வேண்டாம்னு சொல்றீங்களே, சரி அதுக்கு மாற்று என்ன இருக்கு அப்படிங்கறத ஐயா சொல்லுங்க. மாற்று ரூல் போட்டார், கொடுங்கள் கொடுக்கப்படும். நம்ம ஆளு ஓஹோ, ஆண்டவர் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? பாத்தீங்களா? யாருக்கு கொடுக்கணும்? 10 ஒருவங்க கொடுக்கணுமா அல்லது 10லயும் 10 கொடுக்கவா? உழைச்சி பிழைக்க முடியாது. சரி, இன்னொரு காட்சியும் பார்த்துட்டு வாங்க. என்ன வேணும் சொல்லுங்க. What do you want? ஏதாவது உங்களுக்கு தேவையா? ஏதாவது வேணுமா? ஐயா குடோன் டஜன் கணக்குல அந்த இதுல வச்சிருக்கிறாரு. என்னன்னு கேளுங்க. 3 children. 3 பிள்ளை வேணுமா? போடுங்க. 3 children வேணுமா? போடுங்க. எதை போடணும்? பாத்தீங்களா? எங்க போனாலும் அந்த என்ன சொல்றது, பணத்தாசை தூண்டுகிறவர்கள் துண்டை போட்டு பிச்சை எடுப்பாங்க, கோட்டை போட்டு பிச்சை எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த இதா இருக்கா வைக்கா? ஆவியானவரை வேற எங்கேயோ கொண்டுட்டு போறாங்க. பத்தியா? ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை கண்டிச்சு உணர்த்துவார்னு இருக்கு. அப்படிப்பட்ட உணர்த்துகிறவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா துண்டுல பணம் போட்டா அவர் உடனே இது பண்ணுவார், வைப்பார். இது என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வேற மாதிரி இது பண்றீங்களா, வைக்கிறீங்களா? இலவசமாக கிருபை வருகிறது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் ஒண்ணு சொல்றேங்க. அதாவது ஒரு மனைவியை தரும்போதே மனைவியோட சேர்த்து பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமும் எல்லாத்துக்கும் உண்டு. புரியுதுங்களா? நீங்க குழந்தை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி கவலைப்படாதீங்க. ஆனா பேக்கிங் ஆப் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆதாம வெறுமையா விடல. புரியுதுங்களா? சும்மா ஏவாளை கொடுக்கல. புரியுதுங்களா? ஆணையும் பெண்ணையும் உண்டாக்குனது உற்பத்தி செய்யுங்க, பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? 2 பேரை ஒண்ணு ஆதாம டிசைன் இது பண்ணிட்டாரு, முதல்ல மண்ணில் டிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் விழா எலும்பை எடுத்த உடனே நல்லா மஜாயா ஜாலியா இருந்துட்டு வதன்னு இது பண்ணிக்கங்கடா, உங்களுக்கு எல்லா காரியங்களும் பூமியை நிரப்புங்கடா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை அப்பவே கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட தேவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்தால்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? இது என்ன அர்த்தம்? அதாவது இங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதரியா இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுனாலே, உங்களுக்கு மனைவியே புருஷனை தர்றாரு அப்படின்னாலே குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கிறது. புரியுதுங்களா? நீங்க எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் சரி, தூண்டு போனாலும் சரி, அது தாண்டு போனாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் தர்றதுதான் ஆசீர்வாதம். பேக்கிங் ஆப் இவனுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், இதை கொடுப்போம், எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு பேக்கிங் ஆப் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் கொடுத்துத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொன்னா அது புறஜாதியார் செய்யக்கூடிய காரியம். நீங்க நேர்ந்துக்கிட்டு அழகு குத்துங்க, அதுக்கு அடுத்தாக்கல உருண்டுக்கு பிறண்டுகிட்டே வாங்க, அதுக்கு அடுத்தாக்கல முட்டங்கால் போட்டுக்கிட்டே நடங்க, இப்படி இது பண்ணுங்க, காலில் செருப்பு இல்லாம நடங்க. இதெல்லாம் ஆண்டவர் அப்படியெல்லாம் நமக்கு சொல்லியே தரலை. புரியுதுங்களா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம உங்களுக்கு வேண்டியவைகளை அவருக்கு தெரியாதாப்பா? ஒரு குடும்ப தலைவர், ஒரு தகப்பன் இருக்காருன்னு வைங்களேன். இப்ப எங்க ஐயா இருக்கு. நாங்க சிறிய வயசுல எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ, உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம கேட்காமலே வருகிறதா இல்லையா? சில நேரங்களில் நம்ம அடம்பிடிச்சு கேட்கிறோம், வைக்கிறோம். அதே ஃபார்மெட்ல ஆண்டவருக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள். அதான் எண்ணத்தை உண்போம், எதை உடுப்போம், குடிப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகளே. புரியுதுங்களா? காட்டு புல்லுக்கும் காட்டு புஷ்பத்துங்களுக்கும் பல விதமான 5 அறிவு ஜீவன்களுக்கும் ஆண்டவர் கேட்காத காட்டான் குஞ்சுகளுக்கும் காக்கைகளுக்கும் உணவு அளிக்கிற ஆண்டவரை இதை கொடுத்துத்தான் நான் இது பண்ணணும் அப்படிங்கிற காரியம் கிடையாது, வைக்க கிடையாது. எது இல்லாட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆசீர்வாதம். புரியுதுங்களா இல்லையா? ஆண்டவர் அதாவது குழந்தை உங்களுக்கு இல்லட்டாலும் ஆசீர்வாதம், இருந்தாலும் ஆசீர்வாதம் தாங்க. புரியுதுங்களா? என்னைக்குமே அது தெரிஞ்சு கிறிஸ்துவ வாழ்க்கையில எது இல்லட்டாலும் இருக்கு அப்படின்ட்டு போங்க. புரியுதுங்களா? இதை விட்டுட்டு இந்த மாதிரியான கோட்டி புயல்களை என்னத்த சொல்றது மக்களே? மேல என்ன சொல்லுதான்னு கேளுங்க. எல்லா கடன் பிரச்சனையும் போடுமா, போடுங்க, பிரச்சனையா இதுல போடுங்க அப்படிங்கிறாரு. கடன் பிரச்சனை யாரால வந்தது?
ஒழுங்காக நடத்த தெரியாத, குடும்பம் நடத்த தெரியாத, அடிஷனல் பெனிஃபிட்டா ஒவ்வொன்றையும் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால கடன் காட்சிகள் வருகிறது. புரியுதுங்களா இல்லையா? ஒரு தெரியாத தொழிலை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு அதுல சிக்குண்டு மாட்டிக்கிறது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு தேவையே இல்லாத, எப்பவோ ஒரு தடவை நம்ம ஒரு கார் வாங்குதோம், காரை ஓட்டிட்டு போறோம், ஒரு நல்ல நாள் பொல்லாத நாளுக்கு காரை எடுப்போம். அதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 7 லட்சம் ரூபாய் பண்ணுவாங்க, விற்பாங்க. அப்படியே கடன் ஆயிரும். அதான் டிவி கட்டுறதுக்கும் வைக்கிறதுக்கும் எதுக்கோ அப்படியே கடன் ஆகிட்டு போயிருவாங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய அதிகப்படியான ஆசையினால வரக்கூடிய கடன். ஏற்கனவே அவன் கடல்ல மூழ்கி இருக்கான், அதுல கொண்டு போய் போடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொன்னா எப்படி அர்த்தம்? அவனே கடன் காட்சி அடையணும், ஆண்டவரே எப்படியாவது ஒரு கண்ணையாவது திறக்க ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது வரணும் ஆண்டவரே, அப்படி வரணும் ஆண்டவரே, இப்படி வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவன் இங்க வந்தாலும் இவன் விட மாட்டேங்கிறான். புரியுதுங்களா இல்லையா? ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை இவரு என்னமோ பெரிய இவரு என்னமோ கடவுளுடைய செக்ரட்டரி மாதிரி, கடவுளுடைய நேரடி தூதுவரை போல இவரு சொன்னாதான் அவரு செய்வாரு. இங்க கனெக்ட் ஆகிதான் அங்க கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா? அதாவது போன்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹலோ அப்படின்னு சொல்லும் போது நேரா மேல சாட்டலைட்ல போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆவாரு போல் இருக்கு. இவனுடைய கடவுள் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு மோசம் பாருங்க. மேல சொல்லுங்க ராசா. ஹஸ்பண்டா நல்ல கணவன் வேணுமா? if you are not yet married, என்ன கல்யாணம் ஆகலைனா best wife. அதாவது நல்ல கணவன் வேணும்னா போடணுமா? எப்படி பாருங்க. அதாவது ஆண்டவரே நம்மை தீர்மானிச்சிருக்கிறாரு. அதாவது காலம் பிறவாதுக்கு முன்னதாகவே முன் குறித்தார் அப்படின்னு இருக்கு. முன் குறிச்சார்னாலே இவனுக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கணும், இவனுக்கு என்ன சோர்ஸ் அப்ப பேக்கிங் ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு டிசைன்ல இருக்கு. அவரு டிசைன்ல வச்சிருக்கிறாரியா. புரியுதுங்களா? இப்போ ஏதோ உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. டேட்டு குத்தி இருக்காரு, பச்சை குத்தி வச்சிருக்கிறாரு நம்மள. சரிங்களா? உள்ளங்கையில பச்சை குத்தி வச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம பிறக்கிறதுக்கு முன்னதாகவே நம்மளை முன் குறிச்சிட்டாராம். அப்ப முன் குறிச்ச தேவன் ஏற்கனவே மனைவியையும் முன் குறிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்ததாக எல்லா காரியங்களையும், எல்லா விஷயங்களையும் முன் குறிச்சிருப்பாரு. இவனுக்கு ஒரு பேக்கிங் ஆஃப் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா இல்லையா? அப்போ இவங்க என்னன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த வசனத்தையும், மற்றும் ஆண்டவரை வேறு விதமாய் கொடுத்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நிலைப்பாட்டை வைக்கிறாங்க. என்னன்னா, கொடுங்கள் அப்படின்னா ஏழைகளுக்கு கொடுங்கள், பாரபட்சமின்றி கடன் கொடுங்கள், கேட்கிற யாருக்கும் கொடுங்கள் அப்படின்னு. அன்பையும் சரி, நம்ம எல்லா விதமான காரியங்களையும் சரி நாம கொடுக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை ஒரு தனிப்பட்ட ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அதாவது உபதேசிக்கப்படுகிறவனாலே சகலவித நன்மையினாலும் கொடுக்க கிடவன் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஆனால் இதை செய்தால்தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்லது எனிவே எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி பணத்தை கொடுத்து பெற முடியும் அப்படிங்கிற நிலையில் தேவன் இல்லை. புரியுதுங்களா? அப்போ தேவையில்லாத காரியங்களுக்கு தேவனை பயன்படுத்துவது ஆகாத ஒரு காரியம். அதாவது என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அது நடக்கும் அப்படின்னு. அதே போல நாம ஒரு பிரேயர் பண்றோம் அப்படின்னா வேண்டிக் கொள்வதற்கும் நம்மில் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுக்கு அப்படின்னு. புரியுதுங்களா? நம்ம வேண்டிக் கொள்றது சிம்பிளா கேட்டிருப்போம், ஆனா அவரு கொடுக்கறது ஸ்பெஷலா நமக்கு சாலிடா தரக்கூடிய ஆண்டவரா இருக்கிறார். அப்போ நாம என்ன கொடுக்கணும்? நம்முடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சிடணும். நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்களும் நன்மையா நடக்கும். பட் பணத்தை கொடுத்து ஆண்டவரை விலை பேசுவது ஆகாத காரியம். நீ இதை கொடுத்தன்னா உனக்கு நான் இதை தருவேன் அப்படின்னு சொன்னா இது பண்டமாற்று முறையாக இருக்கும். ஒரு நாட்டுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எனக்கு ஒரு ஏலக்காய், ஒரு மிளகு, மற்ற நவ தானியங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பிராரப்படி நான் உங்களுக்கு ஆயில், பெட்ரோலு, டீசலு இதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது மனுஷன் கொடுக்கக்கூடிய காரியம். புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயத்துல மொய் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1000 வைக்கிறாரு, நாம ரிட்டர்ன் ஒரு 1000 ரூபாய் 1001 வைக்கிறோம். சோ இது கொடுத்து பண்டமாற்று முறையாக இருக்கிறது. ஆனால் கடவுளிடத்தில், ஆண்டவரிடத்துல அப்படி பண்டமாற்று முறையில் ஆண்டவரை பயன்படுத்த முடியாது. நம்மை தான் கேட்கிறார், இரக்கத்தை சிநேகித்து திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிகளுக்கும் நீ கண்ணோக்கி பாரு அப்படிங்கிறார். திக்கற்றவர்கள் அவங்களுக்கு நீங்க கண்ணோக்கி பார்க்கணும். அப்படி கண்ணோக்கி பாக்குறீங்கன்னா என்ன பண்றாங்க? ஆண்டவர் பார்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு. அதாவது ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழையாக யார் இருந்தாலும் சரி, அண்டை வீடா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உதவிடுங்கள், அப்பொழுது எனக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கு, ரொம்ப நீ தானம் தர்மம் செஞ்ச எது எல்லாமே என்ன ரொம்ப மெய்சிலுக்கு வைக்கடா அப்படின்னு சொல்லி தேவ தூதர்களை அனுப்பி இது பண்ணுவார், வைப்பார். சரிங்களா? ஆனால் இவர்களை போன்றவர்கள்
மோசமான பேழியாழ்த்தனமான ஒரு காரியம். புரிதுங்களா இல்லையா? இவர்கள் நயவசனிப்பினால் கிறிஸ்துவை விட்டு விலகும்படி இவங்க பண்ணக்கூடிய செயலாக இருக்கிறது. இந்த மாதிரியான துர்போதனைகளுக்கு எச்சரிக்கையாக பயணிப்போம். வேறொரு பதிவு. வணக்கம், நன்றி.